Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சமீபத்தில் ஒரு பேட்டியில வந்து ஏகே பத்தி கேட்டிருப்பாங்க. ஏன் அது நடந்தா சந்தோஷம் தான், அது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அதுல ஒன்றும் நடக்காம போறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஓகே. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இப்போ முடியுமான்னா முடியாது. அடுத்து கைதி 2 கட்டாயமா ஒரு பண்ணியே ஆகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் சின்னதா கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. வாடிவாசல் படம் ஸ்டார்ட் ஆகாது, டிராப் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அடுக்கடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால இது வருது? கட்டாயம் நடக்கும், நடந்து ஆகணும். ஏன்னா அந்த படத்தை அவங்க ஏற்கனவே ஒரு ஓடிடி நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க. வித்து ஒரு பெரிய தொகையை கையில வாங்கிட்டாங்க. இன்னொன்று வந்து ஸ்கிரிப்டை வந்து ஒரு கொடுத்துட்டதா ஒரு தகவல் எழுதி கொடுத்துட்டாரு, அவரும் பார்த்துட்டாரு. அந்த ஸ்கிரிப்டுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இப்போ தானு சார் சொன்ன மாதிரி அவர் ஆகஸ்ட்னு சொல்றாரு. ஆகஸ்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அக்டோபர் நவம்பர்ல அந்த படம் ஷூட்டிங் கட்டாயமா அவங்க போய் தான் ஆகணும். அது யார் சார் அது கிளப்புறது? சூர்யாவுக்குன்னு என்ன அந்த கூட்டம்? இல்லை ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் திருச்சி ஸ்ரீதர் ஒரு மேடையில் பேசும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரெட்ரோ விட அதிகமாக பண்ணியிருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு தவறான தகவல். தக்லை ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு சிலம்பரசனா இருக்கட்டும், உலகநாயகனா இருக்கட்டும், 2 பேரும் எப்படி பண்ணியிருக்காங்க? மிரட்டலாக பண்ணியிருக்காங்க. அதாவது நாயகன் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கூட நீங்கள் நாயகன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ இந்த படம் மீண்டும் அப்படியே நாயகனை ரிப்பீட் பண்ணா கூட இந்த தலைமுறை ரசிகர்களுக்கு அது ஒரு புது படமா தானே இருக்கும். புத்த காட்சியும் பார்த்துருப்பீங்க. இதுதான் கமல் அவர்களோட கம்பேக் எடுத்துக்கலாமா சார்? இந்த ரொமான்டிக் கமல் திரும்ப வந்துட்டாரா? இந்த கமலுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வந்து மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக யாரையாவது இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து முத்தம் கொடுக்க வச்சா எந்திரிச்சு வருவோம். ஜனநாயகன் உண்மையிலுமே இந்த படம் ரீமேக்கா, தெலுங்கில இருந்து இருக்கப்படுகிற ரீமேக்கா நம்ம பார்க்கலாமா சார்? இல்ல லியோல வந்து பர்டிகுலரா ஒரு சீனை மட்டும் ஹாலிவுட்ல இருந்து பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி இந்த போலீஸ் கெட்டப்ல வரக்கூடிய சீன் அந்த படத்துல இருந்து ஒரு 60% இருப்பதற்கு வாய்ப்பு. ஒரு 40% வேணா வச்சு கற்பனையா இருக்கலாம். அந்த படத்திலேயே பாலகிருஷ்ணா போலீஸாரெல்லாம் வராரு. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம கூட அந்தனன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். சிறப்பு. இந்த ஏகே அவர்கள் எங்க பார்த்தாலும் அவர் தான், எதிலையும் அவர் தான்ன்ற மாதிரி அடுத்த படத்தோட ஷூட் வந்து இந்த வருடத்தோட இறுதியில தொடங்க போறோம் அப்படின்னாரு. நல்ல விஷயம், ஹாப்பியான நியூஸ் அப்படின்ற பொழுது நேற்று அந்த கார் ரேஸ் மீண்டும் அஜித் ரசிகர்களை பயத்திலேயே ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. டயர் வெடிச்சு அந்த ட்ராக்லயே கார் நின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து உயிரை பணயம் வச்சுக்கிட்டே இருக்காரு சார், அது எப்படி பார்க்கலாம்? அது இல்லை, அவருக்கு அவர் லட்சியங்களுக்கு தொடர்ந்து தடை வந்துகிட்டே இருக்கும். அது முறியடிச்சு வெல்றது தான் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியாக இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி சினிமாவிலையும் சரி, இந்த மாதிரி வந்து விளையாட்டுகள்லையும் சரி, அவர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஸ்க்குகளை எடுத்து தான் கடைசியாக ஜெயிக்கிறாரு. இன்னொன்று அந்த ரேஸில் நம்ம பார்க்குறோம், பல பேர் போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் நடக்காது, அஜித்துக்கு மட்டுமே தொடர்ந்து நடக்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம்னு நமக்கு புரியல. இப்போ டயர் வெடிக்கிறதுங்கிறது வந்து அவர் கையில் கிடையாது. இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட்டு சரியாக ஓட்ட தெரியலன்னு கூட நாளைக்கு காரணத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு டயர் வெடிக்குதுன்னா அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாகும்? ஓட்ட தெரியாமலாம் டயர் வெடிக்காது இல்லை. ஸோ அது மாதிரி ஏதோ ஒன்று அவரை வந்து விரட்டிகிட்டே இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்கிறாரு. அவருடைய குடும்பங்கள்லாம் அதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க சாலினிக்கெல்லாம் பதறும் இல்லையா, இப்போ பசங்க மனைவி அவங்க குடும்பத்துக்கே ஒரு பதட்டம் இருக்கும்ல. ஆனால் அவங்கள அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு, அவங்க எப்படி வந்து அதை தொடர்ந்து அவரை அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப நிஜமாகவே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம், தேர்ட் பர்சன் ஒரு பக்கம் கதறது, அதெல்லாம் வேற. அவங்க கைத்தட்டுவான், அழுவான், அதெல்லாம் வந்து அவர் பெருசாக போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரீச் ஆனாலும் அது வந்து அப்படி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடல. ஆனால் ஒரு குடும்பம் இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்னலாம் தோணும், அதை எப்படி அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படின்லாம் நினைக்கும் போது ஒரு பெரிய ரிஸ்க் தான். கார் ஓட்டுறதை விட பெரிய ரிஸ்க்கு ஒரு குடும்பத்தை சம்மதிக்க வைக்கிறது தான். ஸோ அதெல்லாம் அவர் பண்ணிவிட்டு அவருடைய லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. எனக்கு என்ன ஒரு வகையில் இதை வந்து நான் எப்படி பாசிட்டிவாக பார்க்குறேன்னா, இங்கே பல நடிகர்கள் நள்ளிரவில் குடிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது மோதுறாங்க, யார் மேலேயாவது மோதுறாங்க, யாரையாவது சாவடிக்கிறாங்க, யார் வாழ்க்கையாவது இல்லாமல் பண்ணிடுறாங்க.
பட் அவர் வந்து அவருக்கு பிடித்த வாழ்க்கை வேகமாக போகணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு கிரவுண்டில் போகிறாரு, ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு போகிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஷாலினி அவர்கள்லாம் பார்க்கும் பொழுது, ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல சார், நான் ரேஸில் முழுக்க நான் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு போனால் ரேஸுக்கு வர மாட்டேன், ரேஸில் இருக்கும்பொழுது படத்தை பற்றி நினைக்க கூட மாட்டேன். சமீபத்தில் நேர்காணலையும் சொல்லியிருக்காரு, அதில் ரொம்ப தெளிவாக இருக்காரா சார்? அதுலேருந்து அந்த மாற்றங்கள் முடிவில் மாற்றம் பண்ணுறதா இருக்கட்டும். சில மனோதத்துவ நிபுணர்கள் தான் அப்படி இருப்பாங்க, அடுக்கடுக்காக வச்சுருப்பான் அவனு. இந்த அடுக்கு வரைக்கும் இந்த சிந்தனை, அது அடுத்து 6 மணிக்கு மேலே இந்த அடுக்குலேருந்து அடுத்த அடுக்குக்கு போயிட்டான்னா இதை பற்றி நினைக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஒரு ஞானியினுடைய நிலைக்கு போனால் தான் அப்படிலாம் முடியும். ஒருவேளை அவர் அந்த நிலைக்கு போயிட்டாருன்னு தெரியல. ஏன்னா சினிமாவில் இருக்கிற வரைக்கும் இந்த சினிமாவுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யறது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரே நேரத்தில் 2 படம் நடித்தார். விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. 10 நாள் ஷூட்டிங் வந்து கண்டினியூஸாக, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த படம், சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த படம், நடுவில் ஒரு 2 மணி நேரம் தூங்குறது. ஸோ இப்படியே வந்து அவர் ஒரு 10 நாள் நடிக்கிறாரு. அப்போ ரேஸை பற்றி எண்ணமே வராது. அங்கே போயிட்டாருன்னு வச்சுங்களேன், இதை பற்றி எதுவுமே நினைக்காம அது அவ்வளோதான் அப்படின்னு போகிறது. இப்போ கதைகள் கூட இப்போ அடுத்த டைரக்டர் பேசுகிறாங்க, இவர் பேசுகிறாரு, அவர் பேசுகிறாருன்னா கூட அந்த லைனை கூட வந்து அவர் பெருசாக கேட்குறது இல்லை. ஓகே, சுரேஷ் சந்திரா கேட்டு அவர் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் ஒன்று கேட்டேன், ஜி நல்லா இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னு அப்படி ஓவர் த ஃபோனில் தான் பேசிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அவருடைய அந்த அந்த ஆட்டக்களம்னு போயிட்டாருன்னா ஒரு 99% அவருடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க அங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த படம் அப்படின்னு வரும்பொழுது தான் சார் நேற்றுலேருந்து இதை நம்ம பார்க்க முடியுது. லோகேஷ் கனகராஜ் அடுத்த படம் கைதி 2ன்றது கிட்டத்தட்ட அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஆனால் அஜித் வந்து இந்த வருஷத்தோட கடைசியில் துவங்க போடணுமே எல்லாருமே அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து ஏகேவை பற்றி கேட்டிருப்பாங்க. ஏன் அது நடந்தால் சந்தோஷம் தான், அது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஒருவேளை இருக்குமோ நேற்றுலேருந்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாய்ப்புகள் இருக்குங்களா? ஏன்னா ஆதிக்கு வந்து பாலையாவை இயக்க போகிறோன்னு ஒரு விஷயம் வந்ததுமே இதெல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் இயக்கத்தில் அஜித் அவர்களை பார்க்க முடியுமா? பண்றதுல என்ன இருக்கு, சினிமா தானே அடுத்த படம் அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோ அவங்க 2 பேரும் இணைந்து பண்றதுல ஒன்றும் பெரிய விஷயம், ஒரு அதுல ஒன்றும் நடக்காம போறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஓகே, ஆனால் லோகேஷ் கனகராஜ் இப்போ முடியுமான்னா முடியாது. அவர் அடுத்து கைதி 2 கட்டாயமா அவர் பண்ணியே ஆகணும். ஏன்னா எஸ்ஆர் பிரபு வந்து நாம அறிமுகப்படுத்தின பையன் வளர்ந்து வரட்டுமே, அவரை ஏன் நம்ம தொடர்ந்து இடையூறு பண்றது? என் படத்தை முடிச்சுட்டு தான் இன்னொரு படத்துக்கு போகணும்னு சொன்னாருன்னா வேற வழியில பண்ணிட்டு தான் போகணும். ஆனா அவர் ரொம்ப பெருந்தன்மையா நம்ம தம்பி இவரு நல்லா வரட்டும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர் வழி கொடுத்து அவர் அனுப்பிச்சிட்டே இருக்காரு. இந்த முறை அவங்களால வழி கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களே 1000 நெருக்கடியில் இருக்காங்க. அவங்களுக்கு பெருசா படங்கள் போகல. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இப்போ கைதி 2 ஸ்டார்ட் பண்ணா மணி ஃப்ளோ அவங்களுக்கு நிறைய வரும். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்க இப்போ விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருப்பாங்க. நாளைக்கு அஜித்தே வந்து லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டா கூட இல்லைங்க கைதி 2 முடிச்சுட்டு போங்கன்னு சொல்ற இடத்துல இப்போ அவங்க இருக்காங்க. அதனால அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு நிச்சயமா வாய்ப்பு இருக்கும், எதிர்காலத்தில் இருக்கலாம், பட் இப்போதைக்கு இல்லை. ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. வாடிவாசல் படம் ஸ்டார்ட் ஆகாது, டிராப் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அடுக்கடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால இது வருது? சூர்யா 46 படத்தோட பூஜை படங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது, புகைப்படங்கள், அதனால இந்த கேள்வி எழுந்திருக்குங்களா? இல்லை வெற்றிமாறன் சமீபத்தில் ஒரு மேடையிலையும் பேசும்பொழுது என்னோட படங்களை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க, அது ஏன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசும் பொழுது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. கட்டாயம் நடக்கும், நடந்து ஆகணும். ஏன்னா அந்த படத்தை அவங்க ஏற்கனவே ஒரு ஓடிடி நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க, வித்து ஒரு பெரிய தொகையை கையில் வாங்கிட்டாங்க. தானு சார் வந்து ஒரு சூர்யாவுக்கு ஒரு 9 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு, வெற்றிமாறனுக்கு ஒரு 10 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இந்த அட்வான்ஸை கொடுத்தே வருஷக்கணக்கில் ஆகிப்போச்சு. அதற்கான வட்டிகளே அவர் கட்டிக்கிட்டே இருக்காரு, மாதம் கட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ இதெல்லாம் அந்த படம் டிராப் ஆச்சுன்னா யார் கொண்டு வந்து கொடுப்பா? நீங்கள் ஒரு வேளை படம் டிராப் ஆச்சுன்னா அட்வான்ஸை திருப்பி கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் தானு சார் கட்டின வட்டி யார் கொடுப்பா? ஓடிடி நிறுவனத்துக்கு யார் படம் கொடுப்பா? ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்படிலாம் அவங்க வந்து நான் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி போக முடியாது, பண்ணித்தான் ஆகணும். அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுங்கிறத இப்போ கேட்டால் வெற்றிமாறனே சிரிச்சு போயிடுவார். ஏன்னா ஒன்று படப்பிடிப்பு நடக்கும்போது கருத்து வேறுபாடு வருவது சகஜம், ஒரு ஹீரோவுக்கும் இயக்குனருக்கும் கட்டாயமாக வரும். ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம போகும், சார் இது வேண்டாமே கொஞ்சம் மாற்றிங்களேன்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரும். அதை வந்து மறுப்பதற்கு இல்லை, யாராக இருந்தாலும். அப்படி ஆரம்பிக்கவும் இல்லை, ஆரம்பிச்சிட்டா கூட நம்ம நீங்கள் சொல்கிறத ஒரு வேளை இருக்குமோன்னு நம்ம யோசிக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்கிரிப்டை வந்து ஒரு கொடுத்துட்டதா ஒரு தகவல் இருக்குது, எழுதி கொடுத்துட்டாரு, அவரும் பார்த்துட்டாரு. அந்த ஸ்கிரிப்டுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் தானு சார் சொன்ன மாதிரி அவர் ஆகஸ்ட்னு சொல்கிறாரு. ஆகஸ்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட
அக்டோபர் நவம்பரில் இந்த படம் ஷூட்டிங் கட்டாயமாக அவங்க போய் தான் ஆகணும், போயிடுவாங்க. ஓகே, அப்போ கண்டிப்பாக இருக்கு. கட்டாயமாக இருக்கு. இந்த ரெட்ரோவோட வசூல் மொத்த வசூலும் வரும் பொழுது தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடின்ற மாதிரி அவங்க ஓடிடி முதற்கொண்டு ஓவரால் வசூல் இது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட கம்பேர் பண்ணதா இருக்கட்டும், சூர்யாவுக்கு இது எல்லாமே ஃபேக்கு, அது யார் சார் அது கிளப்புறது? சூர்யாவுக்குன்னு என்ன அந்த கூட்டம்? இல்லை ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் திருச்சி ஸ்ரீதர் ஒரு மேடையில் பேசும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரெட்ரோ விட அதிகமாக பண்ணியிருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு தவறான தகவல். இன்னொன்று நீங்கள் படமாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம். இது வந்து ஒரு பிகினிங்கில் இப்போ தான் ஒரு மாதிரி என்ன மாதிரி சொல்கிறது, ஒரு ஃபீல் குட் மூவி, அவ்வளோதான். ஓகே, இதையும் அவ்வளோ பெரிய கமர்ஷியல் படத்தையும் நீங்கள் முதல்ல ஒன்றா ஒரே தட்டில் வைக்கவும் முடியாது. சரி, இப்போ சூர்யாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் அவருக்கான ஓப்பனிங்லாம் இந்த படத்துக்கு இருந்துச்சான்னா கிடையாது இல்லையா? ஸோ அதனால் அவர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு உள்ளபடியாக வந்து அவுட் ஆஃப் தியேட்டர்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விற்றுருக்கு. ஓடிடி, சேட்டலைட்டு, இந்தி ரைட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விற்று தான் அவங்க வந்து டேபிள் ப்ராஃபிட்டே வந்து, அதாவது ரிலீஸுக்கு தியேட்டர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பெரிய அளவு விற்று ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் கார்த்திக் சுப்புராஜ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா தகவல். அவருடைய உதவி இயக்குநர்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ இப்போ சுற்றுலா கூட போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம், அங்கே ஹாப்பியாக இருக்கலான்னு அவர் கிளம்பி போயிருக்காரு. ஸோ அதனால் இப்போ சூர்யாவுக்குன்னு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு பூஜை போட்ட படத்தை கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு அவங்க வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். அதே ரேட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த படத்தையும் வாங்கியிருக்காங்க. அப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை 80 கோடிக்கு ஓடிடியில் வாங்குவாங்களா? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் தானே பார்க்கணும். வெறும் தியேட்டர்களை மட்டும் வச்சுட்டு ஒரு கருத்து சொல்ல முடியாது. அப்படி தியேட்டர்கள் வச்சா கூட டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து 50 நாள் ஓடி கலெக்ட் பண்ணுறது இந்த படம் வந்து ஒரு வாரத்தில் கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு படம் அது. அவர் என்ன கணக்கில் கம்பேர் பண்ணான்னு நமக்கு தெரியல. ஓகே, இருந்தாலும் உண்மையான வச்சுன்னா ரெட்ரோ அப்படின்னு அதில் எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தக் லைஃப் ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு சிலம்பரசனாக இருக்கட்டும், உலகநாயகனாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் எப்படி பண்ணியிருக்காங்க? மிரட்டலாக பண்ணியிருக்காங்க. அதாவது நாயகன் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கூட நீங்கள் நாயகன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போது இந்த படம் மீண்டும் அப்படியே நாயகனை ரிப்பீட் பண்ணால் கூட இந்த தலைமுறை ரசிகர்களுக்கு அது ஒரு புது படமாக தானே இருக்கும். எப்படியும் அப்படியே அவர் எடுக்க போகிறதில்ல. நாயகன் 2ன்னு ஒரு கணக்கு அவங்க எப்பயாவது வச்சுருப்பாங்க, அது வேற. ஆனால் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அந்த சாயலை கொடுப்பது மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, பட் இருந்தாலும் அடுத்தடுத்த தலைமுறைகள் பார்ப்பதற்கான ஒரு படமாக கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம்ல. நிச்சயமாக ஒரு விறுவிறுப்பான ட்ரெய்லராக இருக்குது. இந்த விறுவிறுப்பு படத்தில் இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அது மாறும். பெருசா எதிர்பார்க்குறாங்களா சார்? ப்ரொமோஷன்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணும்பொழுது பெரிய நம்பர் ஆஃப் கலெக்ஷனுக்கு எதிர்பார்க்குறாங்களா? எந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயமாக இருக்கும்லங்க. இப்போ அதில் வந்து ஒரு பக்கம் கமல் விக்ரம் படத்துக்கு பிறகு இந்த படம் பண்ணுறாரு. இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய வசூல், எவ்வளோ பெரிய ஹிட்டுங்கிறது தெரியும். அப்போ இந்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொன்று வந்து கமலை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொமோஷனில் குறையே வைக்க மாட்டார். அவர் மணிரத்னம், அந்த ஹீரோயின், சிம்பு எல்லாரும் கிளம்பி இனிமேல் ஊராக போகிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். சரி, அப்போ அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் அது செய்யும் பொழுது படத்துக்கான கலெக்ஷனாக ஆட்டோமேட்டிக்காக கூடுங்கிறது தான் நிகர லாபம். அதனால் நிச்சயமாக அது வந்து ஒரு பக்கம் படம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுடைய ப்ரெசன்டேஷன், இவங்க பேசுறது, இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும். சார், முத்த காட்சியும் பார்த்துருப்பீங்க. இதுதான் கமல் அவர்களோட கம்பேக் எடுத்துக்கலாமா சார்? இந்த ரொமான்டிக் கமல் திரும்ப வந்துட்டாரா? இந்த கமலுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வந்து மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக யாரையாவது இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து முத்தம் கொடுக்க வச்சா எந்திரிச்சிருவாரு போல இருக்கு. ஸோ எனக்கு வந்து அவருடைய வயதை மீறி செய்கிற சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவர் இன்னும் அந்த அந்த தளத்துலேருந்து அவர் இறங்கி வள்ளியோங்கிற மாதிரி இருக்குது. அவர் ஒரு யங்ஸ்டராக இருந்தப்போ செஞ்சார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாம் அது தொடர்ந்துச்சு. ஆனால் இப்போவும் அதை வந்து செய்வதுங்கிறது நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு பகிர்ந்து இருக்குது. அதை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம். இப்போ பாரதி இன்னொரு படம் ஒன்று வந்துச்சு, அதில் சாயாஜி ஷிண்டே அப்போ தான் அதில் அறிமுகம். ஃபஸ்ட் டைம் நம்ம அவரை பாரதியாராக பார்க்குறோம். அந்த படம் வந்தப்போ பல பேர் வந்து இதில் கமல் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், எவ்வளோ பிரமாதமாக இருக்கும், சாயாஜி ஷிண்டேன்னு யாரோ தெரியாத ஒருத்தரை வச்சு பண்ணிட்டாங்க. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் கமல் பண்ண எப்படி இருக்கும்னு ஒரு விவாதம் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் சொன்னார், கமல் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பார்,
கண்ணம்மா அந்த பக்கம் திரும்பி ஊறுகாய் பாட்டில் எடுன்னு சொல்லி அந்த பக்கமாக திரும்புகிற நேரமாக பார்த்து கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் அடிச்சிருப்பாரு அப்படின்ட்டு சொன்னார். எல்லாருமே பயங்கரமாக சிரித்தோம். கமல் படமாக இருந்தால் அது அப்படி தான் மாறி இருக்கும். பட் அப்படி கமல் வந்து ஒரு நீண்ட காலமாக அவருக்கான பிம்பத்தை அப்படி வச்சுருக்காரு. அது இந்த வயதில் அவருக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. சோசியல் மீடியாவில் பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு அதை பற்றி. ஆமாம், இதுல இன்னொன்னு பார்த்திருப்பீங்க சார், இந்த சமூக வலைத்தளங்களை த்ரிஷா விட அபிராமிக்கு வயது குறைவு அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை, அதெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் போடுற எல்லாத்துக்கும் நம்ம கருத்து கொடுத்துட முடியாது. பட் இது தேவையில்லாத ஒரு போட்டின்னு வச்சுங்களேன். ஓகே, அந்த இளம் தலைமுறைகளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, விக்ரம்ல அதான் சார் நடந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு வெற்றி காரணம் அதுதான். ஃபகத் ஃபாசில் ஒரு பக்கம், விஜய் சேதுபதி ஒரு பக்கம், சூர்யா கடைசியா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போவாரு. அந்த ஸ்பேஸை கொடுக்குறாரு சார். அந்த மெச்சூரிட்டி எப்படி பாக்குறீங்க கமல் அவர்? அவர் இன்னைக்கு நேற்று பண்ணலங்க. பல பேர் என்ன சொல்லுவாங்க, கமல் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிற சூழலில் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் பீக்கில் இருந்த காலத்திலே அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ குருதி புனல் படம் பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுனுக்கு அப்படி ஒரு ஈக்குவலான கேரக்டர் இருக்கும். ஓகே, அன்பே சிவம் பார்த்தீங்கன்னா மாதவன் அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு. ஒரு படத்தில் பிரபுதேவா அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு அவருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து கமல் எப்போவோ பண்ண விஷயம். அதனால யார் ஒருவர் மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்காங்களோ அவங்க இன்னொருத்தரை பார்த்து எப்பவுமே பயப்பட மாட்டாங்க. ஸோ அதுதான் கமல்கிட்ட இருக்கிறது. அதனால இந்த படத்தில் வந்து சிம்புக்கு இவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, அதை தாண்டி அவர் இந்த ப்ரொமோஷன் டைம்லேயே அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாரு. சிம்புட்ட கேளுங்கன்றாரு, சிம்புவை ஃபோட்டோ எடுங்கன்றாரு. சிம்பு குறித்தே அவருடைய பார்வை எல்லாமே இருக்கு. அது இனிமேட் நான் தான் அப்படின்னு அந்த வசனமே அதுல வருது. இனிமேட் நான் தான் ரங்கராய் அசக்திவேல் அப்படின்றாரு. இனிமேட் சிம்பு தானே சார்? அதெல்லாம் எங்க படத்துல வர்ற காட்சி, அந்த காட்சி கேட்டுற டைலாக்ங்க. அதை வந்து எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையோட பொருத்த முடியும்? இன்னொரு கமல் வந்து சிம்பு, அடுத்த கமல் சிம்புலாம் நம்ம சொல்ல முடியாது. இல்லை, அது படத்துல அந்த கேரக்டரை ஒரு சுமக்கிறாரு, அவ்வளவுதான். சரி, ஜனநாயகன் உண்மையிலுமே இந்த படம் ரீமேக்கா, தெலுங்குல இருந்து இருக்கப்படுகிற ரீமேக்கா நம்ம பார்க்கலாமா சார்? இல்ல லியோல வந்து பர்டிகுலரா ஒரு சீனை மட்டும் ஹாலிவுட்ல இருந்து பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இந்த போலீஸ் கெட்டப்ல வரக்கூடிய சீன், நல்ல சமூகத்தில் அந்த புகைப்படம்லாம் வரும் பொழுது அது அவ்வளோ பாதுகாத்து வச்சு எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ரீமேக் ஆயுது. என்ன நடக்குது ஜனநாயகன்ல? அந்த படத்துலேருந்து ஒரு 60% இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 40% வேணா வச்சுனத்தோட கற்பனையா இருக்கலாம். அந்த படத்திலேயே பாலகிருஷ்ணா போலீஸெல்லாம் வராரு. அதனால அந்த படத்தினுடைய தழுவல் தான் இது. ஆமாம், அது கிட்டத்தட்ட உறுதி. ஆமாம், ரீமேக் ரைட்ஸ்லாம் அவங்க முறைப்படி வாங்கி தானே பண்றாங்க. ஓகே, அண்ணா ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு சார். சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், கூட இருக்கிறவங்கள தான் இன்ன வரைக்கும் எங்க போனாலும் அவங்களோட பேச்சு தான் கேட்க முடியுது இல்லையே. டிவிக்கே ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுது. என்ன நடக்க போகுது, அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாரு விஜய் அவர்கள்? அரசியல்ல வந்து இவ்வளவு பெரிய பரபரப்பான சூழல்ல டிவிக்கே மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கிறது வந்து அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, என்னப்போ கொஞ்ச நாளா ரைடு போயிட்டு இருக்கு. முக்கியமா டாஸ்மாக்ல இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக் மேலாளர்கிட்ட பெரிய விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு தலைவர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்ல. அப்படிதானே அப்படி சொன்னாதானே ஒரு தலைவர். எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அமைதியாக இருக்காங்க. அந்த கட்சி என்ன நடக்குது, அங்கே இயங்குதா இல்லையா, ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக இருக்கேன். சார் பதுங்குறாரோ சார், பாயறதுக்கு தயாராகிறோ? இல்லை, கட்டாயமாக அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு சுற்றுப்பயணம் பிரச்சாரம்னு இறங்கினாருன்னா அது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும் நாட்டில். அதில் அது மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இங்கே நடக்கிற மிக முக்கியமான விஷயங்களை கூட கண்டும் காணாமல் போவதுங்கிறது வந்து அவர் அரசியலுக்கு எந்த அளவுக்கு தகுதியானவருங்கிற கேள்விகள்லாம் எழுப்புது. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இல்ல, கூட இருக்கவங்களாம் கூட்டணியை பத்தி நிறைய இடங்கள்ல பேசுறாங்க. விஜயோட அனுமதி இல்லாம யாரும் இதை ஷேர் பண்ண மாட்டாங்க. அது விஜய் ஏன் அது பண்ண மாட்டாரு அப்படின்ற கேள்வி மீண்டும் முன்வைக்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்புன்றத எங்க விஜய் அவர்கள் பாத்தீங்களா, ஏர்போர்ட்டுக்கு வெளியே பேசினாரு. அதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பா நம்ம அதை பார்க்க முடியுமா? இல்ல அதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பு கணக்கிலேயே நீங்க வச்சுக்க முடியாது. செய்தியாளர் சந்திப்பு நடத்தணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, நீங்க அப்படி நடத்தி தான் ஒரு அரசியல் பண்ணணும்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு. உங்கள் கருத்துக்களை நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும், மக்கள் சொல்றதை நீங்க கேட்டுக்கணும், அவ்வளவுதான். நடுவில் வந்து செய்தியாளர்கள்ட்ட சொல்லி தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. பல பேர் பல கேள்விகளை கேட்பாங்க. அந்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு பதில் சொல்லணுங்கிற அளவுக்கு உங்களுடைய அறிவு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லைங்கிறேன். இப்போ ஒருத்தர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒருத்தர் இருக்க முடியுமா அந்த உலகத்துல? நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருக்கட்டும், நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒன்றும் தெரியாம தான் இருக்கும். அப்போ இவருக்கு என்ன தெரியலன்னு பார்த்து ஒரு கேள்வியை போடுவாங்க. அவர் திருன்னு முழிக்கிறத 10 தடவை எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. அது அவசியம் இல்லைல்ல. அப்போ நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன், என் மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போதும் எங்கள் அரசியல்னு அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னு வைங்களேன், யார் என்ன பண்ண முடியாது, யார் போய் கேட்க முடியும்?
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவசியமே இல்லைங்கிறேன். இதனிடையில தான் அஜித் அவர்களும் சந்திக்கிறதா ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாரு, அது வாய்ப்பு இல்லைங்களோ? நான் சந்திக்கிறாரு, இப்போ டெல்லியில் பல ஆங்கில ஊடகங்களை சந்திக்கிறாரு. இப்போ கூட விரைவில் ஏதோ மறுபடியும் இங்கே டெல்லியில் பேச போகிறாரு. தமிழ் ஊடகத்தை சந்திக்கிற தமிழ் ஊடகத்தை அவர் சந்திக்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து தானே வளர்ந்து போனீங்க, இங்கே இருக்கிற ஊடகங்கள் தானே உங்களை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுது. அப்போ இங்கே இருக்கிற எல்லா ஊடகத்தையும் சந்திக்க வேண்டாம், மிக முக்கியமான மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களை மட்டுமாவது சந்தித்து ஒரு பேட்டி கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது இன்னும் கனெக்ட் ஆகும் மக்களுக்கு, அந்த கடைகோடி மக்களுக்கும் போய் கனெக்ட் ஆகணும்ல. அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க, அது எப்படி சரியாக இருக்கும்? ஓகே, அதனால் நடக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை இங்கே பார்ப்பாரு, பட்டு செலக்டிவாக தான் பார்ப்பாரு. மாமன் அந்த படத்தோட விமர்சனம், அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மன்சூர் விஷயத்துல சூரி கையாண்ட விதம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நிஜமா கிரேட். ஓகே, அது அந்த இம்மீடியட்டா அது சொன்னார் பாருங்க, ஒரு 4 நாள் கழிச்சு சொல்லாம அப்படி ஒரு விஷயம் மெயின் ஸ்ட்ரீம்ல வருது, பார்க்குறாரு, சில விமர்சனங்கள் வருது. அந்த வீடியோ நான் இதில் மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்தோன்னே ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், அதையும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 15-20 நிமிஷத்தில் அவர்கிட்டருந்து ஒரு அறிக்கை வருது, இது ரொம்ப தவறான செயல், நான் அதை ஊக்கப்படுத்தவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுதான் வேணும், அப்படி ஒரு நடிகன் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ ரசிகர்கள் தறிகட்டு போகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க ஆர்வ மிகுதியில் பண்ணுற ஒரு விஷயம், அது நீங்கள் கண்டு காணாமலும் போகும்போது தான் அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி மதுரையில் பண்ணுவாங்க, நாளைக்கு சிவகங்கையில் பண்ணுவாங்க, தஞ்சாவூரில் பண்ணுவாங்க, காரைக்குடியில் பண்ணுவாங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆரம்பத்திலே இது நோ அப்படின்ட்டாருன்னா நோ தான் எல்லா இடத்துலையும். ஸோ அதை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காரு, கிரேட். ஓகே, இந்த படத்தோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? இந்த மாதிரி இந்த ABC அப்படின்னு 3 செட் ஆஃப் ஆடியன்ஸுமே பிடிச்சிட்டாரோ, ஒரு ஹீரோவாக தன்னை நிரூபிச்சிட்டாரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலாக சூரிக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ விடுதலை படம் அவருக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. நினச்சா அந்த டைப் ஆஃப் படங்களை அவர் பண்ணலாம். ஆனால் அவர் டோட்டலாக அடுத்த படம் வேற ஒரு படம் பண்ணுறாரு, அதற்கு அடுத்த படம் வேற மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ மண்டாடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, அது வேற மாதிரி எங்கேயோ இருக்குது. அந்த கதையெல்லாம் கேட்கும்போது, அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இருக்கணுங்கிறதே முதல்ல ஒரு தெளிவாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் வரும்போதே ஒரு ஆக்சிலேஷன்லேயே நம்ம இப்படியா அப்படியா இங்கேயா இங்கேயான்னு வந்தீங்கன்னா தேர முடியாது. அவர் ரொம்ப தெளிவாக வர்றதா தான் எனக்கு தோணுது. ஆனால் மாமன் படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு 50% பிடிச்சிருக்கு, 50% பிடிக்கல, அது வேற. அதே ரிசல்ட்டு தான் தியேட்டர்லையும். சில இடங்களில் ரொம்ப சென்டிமெண்ட்டை விரும்புகிறாங்க, சில இடங்களில் இவ்வளோ சென்டிமெண்ட் தேவையான்னு கேட்குறாங்க. படம் ஒரே அடியாக ஃபெயிலியர் இல்லைன்னா கூட ஒரே அடியாக வெற்றி படமாகவும் இல்லை, அவரேஜாக போயிட்டுருக்கு பல இடங்களில். ஸோ அதனால் அவரை பொறுத்தளவுக்கு ஒரு சரியான ரூட்டில் போகிறாருங்கிறது மட்டும் உறுதியை நம்ம சொல்லணும். சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நினைச்சல ஒன் சனிமுறை உழந்து எடுப்பேன். நன்றி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.